தமிழ் திறனுக்கான போட்டிக்கு முதலாவதாக ஜெகதீஷ் முத்துவேல் அவர்கள் வரார். வாடா. வணக்கம், ஜெகதீஷ் முத்துவேல். முதல் கேள்வியே ரொம்ப சிறப்பான கேள்வி. அதுவும் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை ஒட்டி வருகின்ற இந்த நிகழ்ச்சியின் முதல் கேள்வி, தமிழ் மொழி எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? தமிழ் மொழி எந்த ஆண்டு? சரி, துணை கேள்வியா ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த செம்மொழிய அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது இல்லையா, எல்லாம் டிவிலெல்லாம் போட்டாங்க இல்லையா, அந்த பாட்டை இசையமைத்து அதை பாடினது யார்? இசையமைப்பாளர். சரி, முதல் கேள்விக்கான பதில் 2004 தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2004. ரெண்டாவது ஒரு துணை கேள்வி கேட்டேன் இல்லையா, அந்த துணை கேள்விக்கு உங்களில் யாருக்காவது பதில் தெரியுமா? ஏஆர் ரகுமான். சரியா சொல்லியிருக்காரு. அந்த பாட்டு கேள்விப்பட்டீங்க இல்லையா? போய் யூடியூப்ல கேளுங்க. ஏஆர் ரகுமான். நன்றி. இன்னொன்று, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்தின் தந்தை எனப்படுவது யார்? சுதேசி இயக்கம்னா சுதேசி கப்பல்லாம் ஓட்டினார் இல்லையா நம்ம பக்கத்தில், வ.உ.சி. சிதம்பரனார். சரியான பதில். அவருக்கு நீங்க மார்க் போடலாம். சூப்பர். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அந்த கேள்வியை புரிய வைக்கிறதுக்கு தான் அடுத்த வார்த்தையை சொல்றேன். அவங்களுக்கு எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, எல்லாருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி புரியணுங்க. அப்போ சுதேசினா நிறைய பேருக்கு தெரியாது, அப்போ சுதேசி கப்பல்னா நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஸோ சரியா சொன்னீங்க. ஜெகதீஷ் முத்துவேல் முதலாவதே அவர் வின் பண்ணிட்டாரு. நன்றி. நம்ம கவிஸ்ரீ ராகினி எடுக்கலாம் இல்லையா? சார் சொன்னாங்க இல்லையா, நல்லா கலக்கி உருட்டி ரொம்ப ஈஸி கேள்வி எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப தேவையான கேள்வியும் எடுக்கணும். பார்த்துடலாமா? ரொம்ப எளிமையான கேள்விதான், கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேர மன்னரின் சின்னம் என்ன? மன்னனின் சின்னம் என்பது வேற ஒரு மன்னருக்கு உள்ளது இல்லையா? சரி, 5 மார்க் தரலாம். ரெண்டாவது அடுத்த இதுல நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா, மீன் இல்லை. மீன் அடுத்தால வில்லு, அடுத்தால அம்பு. அவங்க சொல்லல மீன் வில்லு அம்பு. ஏன்னா அப்போ உங்களுக்கான பதில், சரியான பதில் சேர மன்னனின் சின்னமானது வில். வில்லு விடுவோம் இல்லையா? இதே இன்னொரு கேள்வியில் இருக்கா? இதுல இன்னொரு கேள்வி இருந்ததுன்னா நம்ம பார்த்து அடுத்த கேள்வி நீங்க எடுங்க பார்ப்போம். ரைட்டா. அதாவது நம்ம தமிழ் மொழியில இலக்கிய வளம் ரொம்ப முக்கியமானது. உலகத்திலேயே இன்னைக்கு பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருக்கிற மொழிகள் 7 தான். ஆனால் உலகத்தில் இருக்கிற மொழிகள் நிறைய இருக்கு. முதலில் தோன்றியதிலிருந்து இன்றைய வரைக்கும் அழியாம வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மொழி அதனால தான் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்துல ஒரு வரி வரும், உன் சீரிழமை திறம்புயர்ந்து வாழ்த்து. அந்த என்னைக்குமே இளமையாவே இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை பற்றி அந்த இலக்கியத்துல ஒரு கேள்வி, திருமந்திரம் பாடல் எண்ணிக்கை எத்தனை? திருமந்திரம்னு ஒரு பாடல்கள் இருக்கு, திருமந்திரம் 1, 2, 3ன்னு. அதோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இலக்கியத்துல, தமிழ் இலக்கியத்துல, தமிழ் புலமையில படிக்கிறாங்க இல்லையா, பீலிட்டு அதுன்னு, அவங்களுக்கான கேள்வி இது. அதனால ஏன் உங்களுக்கு இதை கேள்வி இருக்கான்னா, திருமந்திரம் அதுல ஒரு
3000 பாடல்கள் இருக்கிறதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா. ஏன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியலைன்னு வருத்தமே பட வேண்டியதில்லை. இருக்குது அந்த மொழிகள்ல. ஏன்னா மகிழ்ச்சி. உங்க பேரு என்னம்மா? ஆ, கேளுங்க. மகிழ்ச்சி. அங்க பாருங்க. கொஞ்சம் நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 6th. அதனால நீங்க இந்த கேள்விக்கு பதில வந்து ஒரு 4 சாய்ஸ் தருவேன். 4 தடவை நீங்க பதில் சொல்லலாம். என்ன அதுல 4ல 1 கரெக்ட் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு 10 மார்க் தந்துடலாம். தமிழகத்தின் மிக நீளமான ஆறு எது? முதல் ஆன்சரே சொல்லிடுறேன். காவேரி. காவேரி தெரியும்ல, பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, நம்ம திருநெல்வேலி தாமிரபரணின்னு முதல்ல ஒரு சும்மா சொல்ல வேண்டியதானே இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு நான் 4 சான்ஸ் தந்தேன். நல்லது. அடுத்த கேள்வி எடுங்க. சரி, ஒண்ணும் இல்ல, இது உங்க அறிவை சோதிக்கிறதுக்காக இல்ல, உங்களை தெரிந்து கொள்ள வைப்பதற்காக. இங்க யாருக்கும் அறிவு இருக்கா இல்லையா அதுக்காக இல்லைன்னா தெரிந்துக்கிறதுக்காக தான். ரொம்ப 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 ஈஸியான கேள்வி. எப்படி இதை எடுத்த? யார வேண்டிக்கிட்ட மனசுக்குள்ள? இந்த கேள்வியா எனக்கு தெரியற மாதிரி வரணும்டா. கன்னிகா தானே உங்க பேரு? ரைட். வீரகேரளம்புதூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி கோவிலில் பொறிக்கப்பட்ட சின்னம் மன்னர் யார்? வீரகேரளம்புதூர் நவநீத கிருஷ்ண சுவாமி கோயில் தெரியும் இல்லையா? அப்படி பாருங்க, அங்க தெரியும் பாருங்க. சோற விட்டு மனக்கண்ணுல சோறு இருக்குலாம் நினைக்கக்கூடாது. உங்க மனக்கண்ணு உள்ள போச்சுன்னா அது பாட்டு ஊடுருவி போறோம். இப்ப நான் ஜப்பானை பற்றி நினைக்கணும்னா எவ்வளவு தூரம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நவநீத கிருஷ்ண சுவாமி கோவிலில் பொறிக்கப்பட்ட சின்னம் என்ன? மன்னர் யார்? ஆட்டுக்கறி சாப்பிடுவீங்களா? ஆட்டுக்கறி சாப்பிடுவீங்களா? பாண்டிய மன்னர். சரியா? இப்ப தெரிஞ்சுக்கலாமா? நாளைக்கு யாராவது நான் அந்த கேள்வி கேட்டாங்க, நான் இப்படி பதில் சொல்லல, இதான் ரைட். எந்த படிக்கிறீங்க? 5th. சூப்பர். எடுங்க பாப்போம். நல்லா ஆழமா போய் எடுங்க. மேல எடுத்தா பெரிய கேள்வியா வருது. அதுக்குள்ள எடுத்துட்டீங்களா? சரி, அங்க பாருங்க. ரைட்டா? ஒண்ணு சரி. ரொம்ப சூப்பரா இருக்கு. 5வது வகுப்புல இந்த பாட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து, அடுத்த வரி என்ன? நீங்க இருங்க. அடுத்த வரி என்ன? வான்புகள் தந்த தமிழ்நாடு என்ற பாடலை பாடியவர் யார்? உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. தெரியல. எட்டயபுரத்து மீசைக்காரன் ஒருத்தரை சொல்லுவாங்க இல்லையா? அவர் யாரு? எட்டயபுரம் மீசை வச்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா? பாரதியார். என்ன? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. அடுத்த வரி யாருக்கு தெரியுமா? 73 74 படிச்சதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஞாபகம் இருக்கு. ரைட். அடுத்த கேள்வி எடுக்கலாம் பாப்போம். ஈஸியா எடுங்க. ஈஸியா எடுத்துட்டீங்களா? டக்குன்னு எடுத்தீங்களே தவிர ஈஸியான்னு சொல்ல முடியாது. யாத்திரை என்பது யாருடைய நூல்? அதாவது இந்த இதுவும் உங்களை மாதிரி 5வது பிள்ளைங்க பதில் சொல்றதுக்கு இல்லை. எம்ஏ தமிழ், எம்ஏ லிட்ரேச்சர்லாம் படிப்பாங்க இல்லையா? எம்ஃபில்லாம் படிக்காங்க இல்லையா? அவங்க நிறைய புத்தகங்களை வாசிப்பாங்க, நிறைய நாவல்களை வாசிப்பாங்க. அது யாருடைய நூல்னா வாணிதாசன் ஒருத்தர் நூல். வாணிதாசன் எந்த ஊருக்காரன்னு தெரியுமா? நாகர்கோவில் பக்கத்தில் உள்ள நம்ம பகுதியை சேர்ந்தவர் தான் வாணிதாசன். சரியா? சூப்பர். காயத்ரி எந்த படிக்கிறீங்க? 9th. இப்போ கொஞ்சம் தரமா வந்திருக்காங்க.
பதில வந்து டக்குன்னு சொல்லிடுவாங்க. சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது எத்தனை பேருக்கு தமிழக முதலமைச்சரால் வழங்கப்பட்டது? இன்னைக்கு தானே அந்த டிவிலலாம் காமிச்சாங்க 1:30 மணிக்கு வழங்கினாங்க. இன்னைக்கு நியூஸில் காமிச்சாங்க. நான் கூட ஒரு 3:30 மணிக்கு பார்த்தேன். இல்லை நியூஸ் அவன் 3:30 மணிக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி நியூஸ் பார்க்க வச்சு 3:30 மணிக்கு வந்துடலாமா? சாகித்ய அகாடமி விருது வந்து தமிழ்லையும் சிறந்த மொழிபெயர்ப்பு, அதாவது தமிழில் ஒரு பக்கம் நூல்கள் எழுதுகிறாங்க, சிறந்த நூல்கள் வந்து வேற மொழிகள்லையும் நூலாசிரியர்கள் எழுதுகிறாங்க. வேற வேற மொழிகளில் நிறைய நூல்கள் எழுதுகிறாங்க. அப்படி நமக்கு நிறைய நூல்கள் வந்து மொழிபெயர்ப்பு வாயிலாக கிடைக்குது. அப்படி சிறந்த மொழிபெயர்த்தவங்களுக்கு தமிழ்நாடு அரசு 10 பேர் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம புது வார்த்தை ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இல்லைங்க, கவனிங்க. ஒரு புது 2வது கேள்வி. இதுவும் தமிழ்ல உள்ள ஒரு கேள்விதான். சேக்கிழார் பெரிய புராணத்திற்கு சூட்டிய அல்லது இட்ட பெயர் என்ன? சேக்கிழார்னாலே ஒரு புராணத்தினுடைய அவர் ஒரு புராணம் எழுதினாரு. அது என்ன பேரு? 9ஆப்புல வரலையே இது வரைக்கும். சேக்கிழார் பெரிய புராணத்திற்கு, அந்த பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேரு, அவர் முதல்ல வச்ச பேரு. நம்ம அதை பெரிய புராணம்ட்டோம். திருத்தொண்டர் புராணம். ஸோ பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேரு திருத்தொண்டர் புராணம் இருக்கு. என்ன உங்க பேரு? சக்திகரன். எடுங்க பார்ப்போம். மேலே எடுத்துட்டு தம்பி. நம்ம பீனிக்ஸ் யோகா மால்ல வந்து தமிழ் 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 தமிழில் எவ்வளவு ஆழமான செய்திகள் இருக்கு, தமிழை பற்றி எவ்வளவு உயர்வாக நம்முடைய முன்னோர்கள் பாடி சென்றார்கள் அப்படின்னு அதை உங்களோட இது வந்து கேள்வி பதில்னு சும்மா எதுக்குன்னா ஒரு சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு தான் நம்ம சக்திகரண மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்விக்கு பதில் தெரியணுங்க. அதில் நீங்க இன்னைக்கு 100 விஷயங்களை தெரிந்துக்கிட்டு போறீங்க தான் முக்கியமான விஷயம். அதுவும் ரொம்ப சிறப்பா என்னை அழைச்சதுக்கு மீண்டும் ஒரு நானும் இதை புதுப்பித்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? கலைஞர். கைத்தட்டுங்க. பதில் வந்து கலைஞர் இல்லை. பதில் வந்து கலைஞர் இல்லை. ஏன் நான் உங்களை கை தட்டுறேன்னா, தம்பி ஒரு பதில் சொன்னார், தப்பா ரைட்டாங்கிறது கேள்வியே கிடையாது. அவருக்கு தமிழ் அப்படின்ன உடனே தமிழ் இன்னைக்கு தமிழர் திருநாள், அதனால கலைஞர் தான் இதை சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினைச்சாரு. சொன்னவர் வந்து சச்சிதானந்தன் ஒரு தமிழ் கவிஞர். மகிழ்ச்சி. அடுத்து நிறைய பேர் வந்து தான் சொந்த பெயரை வந்து மறைச்சு வந்து புனை பெயர்லாம் நிறைய பேர் எழுதுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு, அவங்க பேரை வந்து மாத்திக்குவாங்க. அந்த மாதிரி இங்க ஒருத்தர் வந்து சேக்கிழார் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே சேக்கிழார் என்ன எழுதினார்னு படித்தோம் இல்லையா? அவருடைய புனை பெயர், அவர் ஒரிஜினல் அவங்க அப்பா அம்மாலாம் ஒரு பெயர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பெயர் என்ன? சேக்கிழாருடைய இயற்பெயர் என்ன? எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 7th. பரவாயில்ல. அருண்மொழி தேவர். அருண்மொழி தேவர். என்ன ஆதி இளங்கோ, என்ன நல்ல தமிழ் பெயர் வச்சிருக்கீங்க. என்ன இளங்கோ, இளங்கோ இளங்கோ அடிகள் தெரியும் இல்லையா? எத்தனாவது படிக்கிறீங்க? 2வது வகுப்பு. 2வது வகுப்புலேயே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வந்து நிற்கிறீங்க பாருங்க. அங்கே பாருங்க, இப்படி இப்படி இந்த உங்க கேள்வி எடுங்க.
இந்த கேள்வி எடுங்க பாப்போம். என்ன கேள்வி எடுப்பீங்க? உங்க கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியான்னு தெரியாது. இவங்கள யாருக்காவது பதில் தெரியணும்னு சேலஞ்ச் பண்ணி பார்த்துடலாமா? சொல்லு. எனக்கு தெரியாட்டாலும் உங்களுக்கு தெரியுமான்னு கேளு. உங்களுக்கு தெரியுமா? பார்த்துடலாமா? சரி. அவன் 2வது பையன். தாத்தா மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல உனக்கு, அதே கேள்விதான். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? தெரியுமா? தெரியுமா? சரி, 4-5 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. உவே சாமிநாத ஐயர். யுவே சாமிநாத ஐயர். சரியா? இவர் தான் தமிழ் தாத்தான்னு இவரை சொன்னாங்க. பத்தியா? நீ அவ்வளவு வரையும் கேள்வி கேட்ட பாரு. எத்தனை பேர் பதில் சொன்னாங்க? அதான் கல்வியா? சரி. ஒண்ணு நம்ம இவங்களை பார்த்து சொல்லலாமா? இந்த கேள்விக்கு பதில் தெரியாதவங்களுக்கு தண்டனைன்னு சொல்லக்கூடாது. தண்டனை சொல்லக்கூடாது. கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுவார் யார்? யாருக்கெல்லாம் தெரியும்? 1 2 3. அவன் முத்தம் தருவான்னு பயப்படுறியா? 4 5. எல்லாருக்கும் தெரியும். தெரியுமில்ல எல்லாருக்கும்? தெரியாதவங்க தெரியுமா? கப்பலோட்டிய தமிழர் யார்? சிந்து. ஒரு பாட்டு. இந்த பாட்டுலாம் இப்ப நீங்க கேட்க வாய்ப்பு இல்லை. நாங்க படிக்கும்போது அடிக்கடி ரேடியோ எல்லாம் போடுவாங்க. சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த வேடத்துல சிதம்பரம். சரி, யாராவது உனக்கு விருப்பப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு புத்தகம் கொடுத்துட்டு போயிரு பார்ப்போம். இல்ல யாருக்கு உனக்கு? எத்தனை படிக்கிறீங்க? 1ஆவது படிக்கிறாங்க. கேள்வி எடுங்க பார்ப்போம். இப்போ இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியலன்னா இங்க யாருக்கு தெரியணும்னு ஒரு ஆள்கிட்ட சொல்ல, உனக்கு கட்டாயம் தெரியணும்னு யார நீங்க சொல்லுவீங்க? ஏய் அக்கா, எனக்கு தெரியாது, தெரியலன்னு வச்சுக்கோங்க. உங்க யோகா மாஸ்டர் தெரியுமான்னு கேள்வி போயிடலாமா? சீவக சிந்தாமணியில் உள்ள பாடல் எத்தனை? கேள்வி எழுதுனவங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, 3145 சீவக சிந்தாமணி. இந்த 50 காப்பியங்களில், அதான் 50 காப்பியங்களில் ஒன்று தானே சீவக சிந்தாமணி. என்ன? ரைட். அடுத்த கேள்வி எடுங்க பார்ப்போம். இந்த கேள்விக்கு நான் பார்க்காம தாத்தா பதில் சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லு. தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படும் மாவட்டம் எது? கை தூக்கிறீங்க. உனக்கு தெரியுமா? நீங்க இருக்க தம்பி. தாத்தாக்கு தெரியுமா? எனக்கு இது தெரியும். ஏன் தெரியுமா? இந்த சீட்டை மடக்கி போடும் போது நான் அந்த கேள்வியை பார்த்தேன். நான் தான் அந்த சீட்டை மடக்கி போட்டேன். தூத்துக்குடி. கரெக்டா? உண்மையிலே எனக்கு தெரியாது, நான் சீட்டை தான் மடக்கி போட்டேன். அதனால எனக்கு தெரிஞ்சிடும். பாத்தியா? ரொம்ப சுவாரஸ்யமா வந்து உன் பேரை 100 வாட்டி சொல்லிட்டு பாப்போம். கேள்வி முடிச்சா? நரேஸ்ரீ நவீனா. உதயஸ்ரீ நவீனா. ரைட். எடுங்க பாக்கலாம். வேகமா இருக்கும். நாங்க இப்போ ஒரே செகண்ட்ல முடிச்சுட்டு, இது வரைக்கும் ஒரே ஒருத்தங்க தான் 10 மார்க் வாங்கியிருக்காங்களா? ரைட். நீங்க 20 மார்க் வாங்கும்படி தாத்தா உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, பார்த்துடலாமா? சூப்பர். என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிகா. சரி, அடுத்த ஒரு சின்ன 5 மார்க். திருவிகா சொல்றோம் இல்லையா, அது பேரு. திருவி கேக்கு வந்து ஒரு பேர் இருக்கு.
திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ அந்த இதுல 5 மார்க்கும் வாங்க விட்டீங்க. அடுத்த கேள்வியை 10 மொத்தமா எடுத்துடலாம் விடுங்க. திருவி கல்யாண சுந்தரனார், அதான் திருவிக்கா தமிழ் தென்றல். இது ரொம்ப சூப்பர் கேள்வி, சின்ன கேள்வி, பதில் எளிமை. எத்தனை படிக்கிறீங்க? 4th. பாண்டிய மன்னரின் தலைநகர் எது? காஞ்சிபுரமா? 4 சான்ஸ் தரேன். காஞ்சிபுரம் இல்ல, அது வேற ஒரு மன்னரு. அடுத்தல வாஞ்சியா? வஞ்சி, அது இல்ல. வஞ்சிக்கோட்டை, அது இல்ல. பாண்டிய மன்னரின் தலைநகர் எது? சரி, மதுரை. பாண்டிய மூன்று மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா? நம்முடைய மன்னர்கள்ல முக்கியமா யாரெல்லாம்? சேர, சோழ, பாண்டிய. இப்போ பாண்டியனுடைய தலைநகர் மதுரை. சரியா? ரைட். 5th. எத்தனை படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலு படிக்கிறீங்களா? மகிழ்ச்சி. கேள்வி எடுக்கலாமா? ரைட். பாலஸ்ரீ. ரைட். மிக கொடை வள்ளலுக்கான ஒரு கேள்வி. மயிலுக்கு போர்வை போர்த்திய கடைவேலு வள்ளல் யார்? மயிலுக்கு ஒருத்தர் போக போர்த்தினாராம், ஒரு குளிர்துன்ட்டு. மயிலுக்கு போகை போர்த்திய கடைவேலு வள்ளல் யார்? தெரியலையா? பேகன். சரியா? சரி, ஒரு துணை கேள்வி கேட்பான். அந்த கேள்வி உள்ள இருந்ததுன்னா அவங்க சொல்லிடுவாங்க. தேர் தான் இது பண்ணிட்டான்ட்டு தேர்ல கொண்டு போய் கட்டி வச்சாங்களா, அந்த அது யாரு? 7 வள்ளல்ல இன்னொரு வள்ளல் பேர் சொல்லேன். கடையேழு வள்ளல்கள் 7 பேரு. ஒரு பேர் சொல்லியாச்சு. இன்னொருத்தர் ஏதாவது ஒருத்தர் பேர் சொல்ல. சரி, அடுத்த கேள்வி வரும்போது பாப்போமா? அடுத்த கேள்வி எடு. கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். என்ன தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும்ங்கிற அப்புறம் கேள்வி என்னன்னு நீ எப்படி கேட்கலாம்? எல்லாருக்கும் தெரியும். கேட்ட பிறகுதான் உனக்கு தெரியுமான்னு தெரியாதுன்னு சொல்லணும். நான் சொல்றேன் உனக்கு தெரியும். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? மரம் மாநில பனை மரம். அச்சா, சூப்பரா சொன்ன. பனை மரம் கரெக்டா சொல்லிட்டாப்பா. அதான் சொன்னேன் எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னல நானு. மாநில மரம் பனை மரம். ரைட். என்னமா? சொர்ணபிரபா. எந்த ஸ்கூல் படிக்கீங்க? எந்த வகுப்பு? 6th. எங்க? சரி, எடுமா எடுத்துட்டு அவங்க கீழே தள்ளி எடுக்குதான் ஈஸி கேள்வின்னு அப்பவே சொன்னாங்கல்ல. இது ஈஸி கேள்வி தானா? யோசித்தா சொல்லிடலாம். கலித்தொகையில் கடவுள் வாழ்த்தில் இடம்பெற்ற கடவுள் யார்? கலித்தொகை. பொதுவா நம்ம கடவுள் வாழ்த்துல ஒரு 2-3 சாமி பேரை தான் சொல்லியிருப்பாங்க. நீ டக்குன்னு ஒண்ணு சொல்லியிருந்தானா நான் 100 சான்ஸ் வந்து 10 மார்க்கு தட்டிட்டு போயிருக்கலாம்ல. எப்பவுமே என்னன்னா உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதை ஒட்டி. இப்போ வீக்கப்பூர் தெரியுமான்னு கேட்கறான்னு வச்சுக்கோ. ஒருத்தன் திருநெல்வேலியில இருந்துகிட்டு ஆலங்குளம் தெரியும்னா பக்கத்துல நெருங்கிட்டான்னு அர்த்தம்ல. அது கொஞ்சம் தள்ளி எந்த ஊர் சொல்றான்னா கலிங்கப்பட்டின்றான். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா வீக்கப்புதர்னு சொல்லிடலாம்ல. அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும்? கலித்தொகையில எந்த சாமியை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே டப்புன்னு ஒரு சாமியை சொல்லிடணும். இது வந்து நான் உங்களுக்கு என்னன்னா ஒரு பயிற்சிக்காக சொல்றேன். நீங்கள் எங்கேயுமே கேள்விக்கு அருகில போயிட்டீங்கன்னா கேள்விக்குள்ள போயிடலாம் இல்லையா? ரைட். அடுத்த கேள்வி எடுக்க சொல்லலாமா?
ஆன்சர் சொல்லலையா நானு? சிவன். சிவன். ரைட். அடுத்து சார் வந்து கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? குறுந்தொகையில மொத்தம் குறுந்தொகை, அதாவது நம்முடைய அகநானூறு புறநானூறு அப்படிங்கிறதுல வந்து இது ஒரு பாடல் இருக்கு குறுந்தொகை. இது வந்து 400 பாடல்கள் இருக்கு. என்ன இது வந்து நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்க. இந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னு யோசிக்காத. 400 பாடல்கள் உள்ளது. அடுத்து பேரு நித்தீஷ் கல்யாண். டக்குன்னு எடு பாப்போம். டக்குன்னு எடுத்தா மேலேயே தூக்கிட்டிய. தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? லோட்டஸ். தமிழ்ல என்ன? தமிழ்ல தமிழ் இங்கிலீஷ்ல லோட்டஸ். தாமரை பூ. தாமரை பூ தான் இல்லையே எங்க. அப்பதான் ஒண்ணு கேட்டோம். தமிழ்நாட்டினுடைய இன்னொன்னு கேட்டாலே என்ன கேள்வி கேட்டோம்? சரி, தமிழ்நாட்டுடைய மாநில மலர் செங்காந்தள் மலர். எங்கேயா பார்த்துருக்கீங்களா? பார்க்காத மலர் போய் மாநில மலர்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல. ஒன்று நம்ம பக்கத்துல நிறைய மலர் கிடக்குது. ஆனாலும் சில சிறப்பு வாய்ந்த குறியீடுகளுக்காக தான் அந்த மலர்லாம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தள் மலர். 2வது கேள்விக்கு போலாமா? எடுக்க பார்ப்போம். பதில் சொல்லுவியா சொல்ல மாட்டியா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவியா சொல்ல மாட்டியா? அதுல தெரியலையா? கேள்வியே தெரியலையா? தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்முடைய நாளைக்கு வந்து மிக முக்கியமா தமிழர் திருநாள்னு சொல்லும்போது தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவோம். கூடவே நாளை மறுநாள் எதுக்கு லீவ் விட்டுருக்காங்க? ஆள பொங்கல். அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு பேருக்கு இருக்க லீவ் விட்டுருக்குத திருவள்ளுவர் தினம். திருவள்ளுவர் தினம் தானே நாளை மறுநாள். மாட்டு பொங்கல் வச்சிருக்கோம். திருவள்ளுவர் தினம் அப்படின்னா அவர் பிறந்தது. அப்போ திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது? பிறந்த ஆண்டு எது? திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு தான் இருக்கு. கரெக்ட் தான் கேள்வி. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது தெரியுதா? அங்க இருந்து பார்க்க எட்டி பார்க்குறீங்க, தெரியுதா? அவ்வளவு ஷார்ப்பாக உங்க கண்ணு இருக்கு. அதாவது நம்ம கல்யாண பத்திரிகையில எல்லாம் சித்திரை வைகாசி பிறவ ஆண்டுன்னு போடுவாங்க. இங்கிலீஷ்ல போடும்போது ஆகஸ்ட் 15 இல்லை ஆகஸ்ட் 12 அப்படின்னு போடுவாங்க. தமிழ் அறிஞர்கள் திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாண பத்திரிகையில திருவள்ளுவர் ஆண்டுன்னு ஒன்று ஆண்டை போடுவாங்க. நிறைய பேருக்கு என்னடா திருவள்ளுவர் ஆண்டுன்னு போடுவாங்க அப்படின்னா கிமு 31. கிமுனா என்ன? கிமு கிபி. கிறிஸ்துவுக்கு முன்னு கிறிஸ்துவுக்கு பின்னு இல்லையா? அப்போ கிமு 31னா திருவள்ளுவர் ஆண்டு இந்த வருஷம் எவ்வளவு? திருவள்ளுவர் வந்து இந்த அன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? கிமு கிபின்னு சொல்றோம் இல்லையா? கிமு 31னா இன்னைக்கு எவ்வளவு? தெரியலையா? 31 2024 கூட்டிக்கோங்க. 31 2024 நாளைக்கு தான் 25 வரப்போகுது. அவர் பிறந்தது நாளைக்கு தான் வரப்போகுது. 2024 இப்போ இல்ல 2025. இப்போ 2025 31 கூட்டுங்க. 2025 30 எவ்வளோடே?
51. அப்போ ஒரு ஆண்டு 2051 அர்த்தம். என்ன கேள்வி? நிறைய கேள்விக்கு அங்க இருந்து கைய தூக்கினான். இப்ப ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லி 20 மார்க்கோட முதல் சுற்றுல முதல் ஆளா போறதுக்கு வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. இதுதான் தேங்க்யூ சொன்னா பாரு, ஒரு கிளாப் பண்ணலாமா? கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணால ரொம்ப உதேஷ். ஜெய் உதேஷ். கரெக்டா சரியா சொல்றானா? ஜெய் உதேஷ் தானே? ரொம்ப 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 ஈஸி கேள்வி. இப்பதான் அதை பற்றி நிறைய பேசணும். விக்டோரியா மகாராணி காலை எழுந்ததும் படிக்கும் தமிழ் நூல் எது? விக்டோரியா மகாராணி காலை எழுந்ததும் படிக்கும் தமிழ் நூல் எது? தெரியல என்ற நூலை அவர் தினமும் படிப்பதால் பதில் தெரியலையா? தெரியலங்கிறது நூலா? நம்ம ஊர்ல இந்த வேண்டாம் அப்படிம்பாங்க. உன் பேரு டக்குன்னு உடனே உஷாராயிட்டேன், பதில் நான் சொன்ன மாதிரி ஆயிருமேன்ட்டு. இப்ப சொல்றேன், விக்டோரியா மகாராணி காலை எழுந்ததும் படிக்கும் தமிழ் நூல் திருக்குறள். இதான குழு. நான் சொன்ன கொஞ்ச நேரம் அதை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தோம், திருவள்ளுவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? நீ டக்குன்னு உஷாராயிருக்கணும். திருக்குறள். ரைட்டா? அடுத்த கேள்வி எடுக்கலாமா? எடுத்துட்ட. சிலப்பதிகாரத்துக்கு முன்பே மூவேந்தர்களை பற்றி கூறும் நூல் எது? கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் எம்ஏ எம்பில் படிக்கிறோன்ற கேட்குற கேள்விய தம்பியை கொண்டாந்து விட்டு கேள்வி ஆகுறீங்கன்னா 1000 2 முத்தொள்ளாயிரம் என்ன தெரிஞ்சுக்கிறியா? சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடியே நம்முடைய 3 வேந்தர்களை பற்றி கூறிய நூல். 3 வேந்தர்கள் யாரெல்லாம்? 3 வேந்தர்கள் சொன்னோம் இல்லையா? 3 வேந்தர்கள் யாரெல்லாம்? சேர சோழ பாண்டியர். ரைட். வா அடுத்து. 2 பேரும் மார்க் வாங்கியிருக்காங்களா இது வரைக்கும்? உன் பேர் பேருமா? முத்துவர்ஷினி 3ஆவதாக மார்க் வாங்க போறார் தானே? ரைட், எடுங்க. சூப்பர். டக்குன்னு எடுத்தாங்க பாருங்க. ரொம்ப 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 ஈஸி கேள்வி. ரொம்ப 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 ஆமா. இதுல அரசு பள்ளியில யாரெல்லாம் படிக்கிறீங்க? அப்ப இதுக்கெல்லாம் பாட புத்தகத்தை யாரெல்லாம் கையில வச்சிருப்பீங்க? தமிழ் பாட புத்தகம். என்ன ஜெயந்திரா ஸ்கூல்ல தமிழ் பாட புத்தகம் கையில கிடையாதா? அரசு பள்ளினா நீ கை வைத்தல, நான் பார்த்துட்டேன். அப்போ இவங்களுக்கு இந்த கேள்வி கட்டாயமா தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரியே 10 மார்க் வாங்கியாச்சு. எத்தனா படிக்கிற? 6th. இன்னும் ஈஸி சொலையா. தமிழக அரசு சின்னத்தில் பொறிக்கப்பட்டுள்ள கோபுரம் எது? ஸ்கூல் புத்தகத்துல எல்லாம் இருக்கும் பாரு, ஒரு கோபுரம் இருக்குல்ல, புத்தகத்துல ரவுண்டு சீல் போட்டு அதுல ஒரு கோபுரம் மாதிரி தானே வச்சிருக்காங்க. தமிழக அரசு விளம்பரம் வரும்போதெல்லாம் அந்த கோபுரம் இருக்க. என்ன எந்த ஒரு கோபுரம்? நம்ம ஊர் பக்கத்து ஊர்ல தான் இருக்காது. அங்க நீட்டணும்னு வச்சுக்கோ, பட 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 படன்னு புரிஞ்சிருவாங்க. இப்ப சொல்லுங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். நம்ம எளிமையா தெரிஞ்சிருக்கணும். என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இனிமேல் மறக்க மாட்டோம் இல்லையா? யாரும் மறக்க மாட்டீங்க இல்லையா? தமிழ்நாடு அரசின் முத்திரையில் இடம்பெற்றுள்ள கோபுரத்தின் பெயர் ஸ்ரீவில்லிபுத்தூர். கரெக்டா? அதுவரை மார்கழி மாசம் முடிஞ்சிருக்கு. ரொம்ப சின்ன கேள்வி, சின்ன பதில். மாதவியின் மகள் பெயர் என்ன? மாதவின்னு இருந்தாங்கல்ல சிலப்பதிகாரத்துல,
இளங்கோவடிகள் எழுதினதுல அந்த மாதவியினுடைய ஒரு மகா இருந்தா. பார்வையாளர்கள் யாருக்காவது இதற்கான பதிலை தெரியுமா? மணிமேகலை. நீங்க சொல்லக்கூடாது, ரெண்டு பேரும் பெரிய பையங்க. மணிமேகலை என்ன? மணிமேகலுடைய கையில ஒரு பாத்திரம் வச்சிருந்தாங்க இல்லையா? அது என்ன பாத்திரம்? அங்க இருந்து கைய வைத்தினா பத்தியா? சோதனை எப்படி வருது பாரு, இயற்கையா வருது இல்ல? கைய வைத்தினார்ல. இப்ப பாத்துருவோம். உங்க பேர் தம்பி? பெரிய படிப்பு உங்கள. இப்ப இருக்கல அவர் தான் 12th எடுத்துட்டாரு பாரு. கேள்வி கஷ்டம், ஆனா ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப ஈஸி. சங்க இலக்கியத்துள் வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறும். அதுலயே சொல்லிட்டீங்க. அதுல நூல் எது? நான் அந்த கேள்விக்கான பதில வந்து அடுத்த வரியா அவங்க எழுதினதை கட் பண்ணிட்டேன். சங்க இலக்கியத்துள் உங்களுக்கு 20 மார்க் இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா. ஏன்னா நான் அவங்க ஈஸியாக எழுதினதை வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் ஒரிஜினல் கொஸ்டின் சொல்றேன். கரெக்டா அகநானூறுவா புறநானூறுவா. அப்ப நான் ஒரிஜினல் கேள்வியை காட்டுறேன். சங்க இலக்கியத்துள் வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறும் அகநூல் எது? அகநூல் எழுதினா தான் அதை கட் பண்ணி சொன்னேன். அகநானூறு பெரியவருங்கிறத நிரூபிச்சாரியா. 10 மார்க்கு கொடுத்துட வேண்டியதுதான். அவர் புறநானூறுன்னு இழுக்காம இருந்தாருன்னா 20 கொடுத்துருக்கலாம். சேர்த்து இழுத்துட்டாரு. கரெக்டே. கேள்விக்கான பதில தானே. என்ன வரலாற்றை சொல்வது அகநானூறு, இன்னொன்னு புறநானூறுன்னு ஒண்ணு இருக்கு. ரைட். ரெண்டாவது கேள்வி இப்ப பாத்துருவோம். சேலஞ்சா? சேலஞ்ச் பண்ண மாட்டீங்களா? கை வைத்துங்க பாப்போம். சொல்றாரு இல்லையான்னு பாப்போம். மாட்டிக்கிட்டாரியா? சங்க நூல்கள் என போற்றப்படுவனோ யாவை? இது கேள்வி விரும்ப வேகா இருக்குல்ல? ஆனா உங்க மாஸ்டர் வந்து அகநானூறு, புறநானூறு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேல்கணக்கு நூல்கள், 10 பாட்டு 8 தொகை. ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? ரைட்டா? ரைட்டுங்க எல்லாம் கை தூக்குங்க. இவ்வளவு பேரா? உனக்கு நான் தப்புன்னு சொல்றேன். அவங்க கேள்வி இதை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. சங்க நூல்கள் என போற்றப்படுபவை 8 தொகை 10 பாட்டு 2 தான் எழுதியிருக்காங்க. 2 பாட்டு தானா? 2 மட்டும்தான். அப்ப என்ன பண்ணலாம்? தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டாரு. ஸோ 2 கேள்விக்கும் முதல் முறையாக இறுதியாக இன்னொருத்தர் இருக்காரு, தம்பி காம்படிட்டர் இருக்காரு, சரியா சொல்லிருக்காரு. நன்றி. அடுத்து டஃப் ஃபைட் கொடுக்க போறாங்க. கஷ்டமான கேள்வி எல்லாம் எடுத்தாச்சு. மோனிஷா பேர் என்ன வருமா? +2 7th 5+2 அது வந்து 10+2. ஸோ போட்டி வந்து கடுமை தான். கடினமான கேள்வி எல்லாம் எடுத்தாச்சு. ஏன்னா நான் தானே சுத்தி போட்டவன். ஈஸியான கேள்வி. ஈஸியான கேள்வி வரணுமா கடினமா வரணுமா? ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் எடு பார்ப்போம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். கரெக்டா? தெரியாதா? பாரதிதாசன் இல்லை. பாரதிதாசன் வந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்லாம் பாட மாட்டாரு. அவர் சங்கே முழங்கு சங்கே முழங்குன்னு பாடுவார். தென் திசையை பார்க்கின்றேன் எந்த சிந்தையெல்லாம்
தோள்களெல்லாம் பாடுவார் என்ன. இதை பாடியவர் திருமூலர். கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். நான் இருக்கிறதுலே ஈஸி எடுக்க சொன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமா எடுத்துட்டேன். அடுத்த கேள்வி எடு பார்ப்போம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர். ஈஸி கேள்வி. 10 மார்க்கோட இங்க இருந்து கிளம்புற. சோழ மன்னரின் சின்னம் என்ன? மீன் எப்பவுமே சொல்லியாச்சுல்ல, அது யாருக்கு? புலி. முதல்ல மீன் சொன்னா அப்புறம் புலி சொல்லியிருக்கா. சரி 10 மார்க் கொடுத்துடலாம். என்ன 5 மார்க் நடுவர் திருப்பே இறுதியானது. ஆனாலும் போட்டிக்குள்ள வந்துட்ட. 5 மார்க் 5 மார்க் வாங்கினாங்களா? கை தட்ட மாட்டீங்களா? ரைட். அடுத்து 7வது வகுப்பு சொல்லல, நான் 6வது வகுப்பு சொல்றேன் பார். எடு பார்ப்போம். எப்படி சிரிக்கிற? ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. தமிழ்நாட்டின் மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார்? மாநிலத்தில் திட்டக்குழு வச்சிருப்பாங்க, அவங்க தான் திட்டங்கள்லாம் தீட்டு கொடுப்பாங்க. அதனுடைய தலைவர், துணைத் தலைவர் வேற ஒரு ஆள் இருக்காரு. தெரியலையா? எந்த மாநிலத்திலுமே அந்த திட்டக்குழுவின் தலைவர் அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் பேர் என்ன? நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெயர் என்ன? மு.க. ஸ்டாலினா? மூக்கானா என்ன அது தெரியுமா? என் பேரு ஆறுமுகம் மாடசாமின்பாங்க. ஆறுமுகம் என் பேரு, எங்க அப்பா பேரு மாடசாமி. அது மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் அவர் பேரு, அவங்க அப்பா பேரு மு.க. முத்துவேலர் கருணாநிதி. சரியா? சரி, அப்ப 2வது கேள்வி போலாமா? எடு பார்ப்போம். நீ சரியா சொல்லல, ஈஸியா சொல்லிடுவேன்னு பார்த்தன. இது 6வது வகுப்புக்கு இது வந்திருக்குமான்னு தெரியல. இருக்கும். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஏதாவது ஒரு எழுத்து சொல்ல. 5 மார்க் உனக்கு எப்படி தேர்த்தி விட பாக்குறேன். அவங்க என்கிட்ட சண்டைக்கு வந்தா பரவாயில்ல. ஏதாவது ஒரு எழுத்து பேர், ஒரே ஒரு ஒத்த எழுத்து சொல்லு. எழுத்தே தெரியாதா? சொல்லு பாப்போம். ஒரு எழுத்து சொல்லு. ஏதாவது ஒரு எழுத்து. ஒரு எழுத்து, ஒரே ஒரு எழுத்து சொல்ல. ஏதாவது ஒரு எழுத்து சொல்ல. 247 எழுத்து இருக்குல்ல, அதுல ஒரு எழுத்து சொல்லு. இந்த கேவ கான்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. நானே சொல்லிடுறேன். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். தெரியுமா? 3 வகைப்படும். அது என்னன்னா குறில், நெடில், ஒற்று. குறில் அப்படின்னா இப்ப க அப்படின்னா குறில். தம்பி அண்ணன் யாரு? கா. நெடில் நீளமா சொல்றோமா? அப்ப மே அப்படின்னா குறில். அவங்க அக்கா யாரு? மா. எங்க ஆசிரியர் இப்படிதான் எங்களுக்கு இலக்கணம் நடத்தினாரு. தம்பி கானா அண்ணன் யாரடா? கா அப்படிம்பாங்க. ஸோ கே கா அப்படிங்கும்போது ஒண்ணு குறில், இன்னொன்னு நெடில். அப்போ ஒற்றுனா புள்ளி வருது இல்ல, அதெல்லாம் அரை மாத்திரம்பாங்க. ஸோ கேள்வி என்னன்னா, யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். குறில், நெடில், கடைசி என்னது? 1 மார்க் தரேன். கடைசி என்னது? கடை சொன்ன இல்லையா ஒரு எழுத்து? குறில், நெடில், ஒற்று. 1 மார்க் இழந்தேன். ரைட், வாழ்த்துக்கள். அடுத்த குறள் மன்னன். ஒரு திருக்குறள் கேள்வி எடு பார்ப்போம். திருக்குறள் மன்னன். திருமந்திரத்தை எழுதியவர் யார்? திருமூலர்.
திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர். அடுத்தால திருவிலே எடுத்த தீலே ஆரம்பிக்க பாரு. உனக்கு கேள்வி. திரிகடுகம் எவை? திரிகடுகம் திரிகடுகம் எவை? சுக்கு, மிளகு, திப்பிலி. கேள்விப்பட்டீங்களா? சுக்கு, மிளகு, திப்பிலி தான் திரிகடுகம். திரினா 3 வருதுல்ல, 2வது வாட்டி வர மாதிரி இருக்கு இல்லையோ? ஓடியா எடு பாப்போம். புன்னகை அரசி. உன் பேர் என்ன வருமா? தக்ஷிதா. தக்ஷிதா. தக்ஷிதாக்கு சரியான கேள்வியில சரியாவள கேள்வியா? புன்னகை அரசி. கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யார்? கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் ஔவையார். ஔவையார் தானே? தெரியுமா தெரியாதா? தெரியாது. எழுதப்பட்ட முதல் 5 இலக்கண நூல் எது? புலவருக்கு படிச்சதே சொல்ல முடியாது, நான் எங்க சொல்றேன்னு சொல்றியா? தமிழில் எழுதப்பட்ட முதல் 5 இலக்கண நூல் வீர சோழியம். இது யாருப்பா ஞாபகப்படுத்த முடியும்? என்ன? ரைட். அடுத்த கேள்வி. வேற என்ன வருமா? அரசு மேல்நிலைப்பள்ளி 7th. ஏழாப்பு. எடு கேள்வி எடு. பாட்டு நிறைய கேப்பியா? அந்த ஒரு பாட்டு கேட்க பாரு. கேப்பியா? பாட்டு கேட்பல, நல்ல பாட்டு கேட்பல. அப்ப இந்த இதுக்கு 10 மார்க் வாங்கிட்டு வின்னர்ஸ் லிஸ்ட்ல போய் சேர்ற. தமிழ்நாட்டின் இசைஞானி என்று அழைக்கப்படுபவர் யார்? இசைஞானி. இசைஞானி என்று அழைக்கப்படுபவர் யார்? இசைஞானி என்று அழைக்கப்படுபவர் யார்? தெரியல. இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. நீ சொல்லுமா. இளையராஜா. அதான் சொன்ன ஒரு குழு வேற கொடுத்தேன் டக்குன்னு பார்க்காம. அடுத்தால எடு. இசைஞானி இளையராஜா. அடுத்த கேள்வி அதே கேள்விதான். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது? திருக்குறளே பெருமையானது, அதன் உணர்த்த நூல் எது? திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருக்குறள். சரியா? இல்ல. அப்ப கிட்ட நெருங்கிட்ட. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவர். அதுவும் இல்ல. இன்னும் நெருங்கிட்ட. ஒரு பாதி எடுத்துக்கிட்டு பாதியை வேற ஒண்ணு பிட்ட போட்டு விட. திருவள்ளுவ 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 மாலை. சரியா? கிட்ட பாதி கிட்ட வந்தா நான் மார்க் தர. அது புரியா? யாரு அது புரியா? ரொம்ப அமைதியா வரா. பிஸ்கட் சாப்பிட்டியோ? கஷ்டப்பட்டு எடுக்க மாதிரி இருக்கு. அப்படியே ரீகலெக்ட் பாரு. டக்குன்னு பதில சொல்லிட்டு 10 மார்க் வாங்கிட்டு வா. முல்லைக்கு தேர் தந்த வள்ளல் யார்? பாரி. பாருப்பா, சூப்பரா அடிச்சவர். பாரி. பிஸ்கட் சாப்பிடல. பாரி 10 மார்க் வாங்கியாச்சுப்பா. 20 மார்க். அந்த அண்ணன் பிளஸ் போட்டி தான். 20 மார்க் வாங்கிடுவாங்களா? திருக்கடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாத்தா சொதிக்காத தாத்தா, சொல்லிடு தாத்தா. நல்லாதானார். நல்லாதனார். எனக்கே படிக்க முடியல, பார்த்து படிக்க முடியல. திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருந்தா 20 மார்க்கோட போலாம். இவங்க கேள்வி கேட்காங்க பாரு. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர்
நல்லாதனார். சரியா? இப்போ 10 மார்க்கு ஓகே. இளவரசி, இளவரசி 20 மார்க்குக்கு ஓகேயா? எடு பாப்போம். அவர் பதில் சொன்னால இதுக்கு முன்னாடி படவா, அதே மாதிரி கேள்வி யோசித்து வை. அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்த கடையேழு வள்ளலில் ஒருவர் யார்? அதியமான். அதியமானா அதியமானா அதியமான். 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 டக்குன்னு சொல்லிட்டா பாரு. நான் தான் சொன்னேனே நீ சொல்லிடுவேன்னு. 2வது கேள்வி எடுத்து அந்த அண்ணனோட ஒரு போட்டியை போட்டலாம். புடி. தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள ஊர் எது? தமிழ் பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகம் சரி. ஒரே ஒரு துணை கேள்வி. நம்ம திருநெல்வேலி பல்கலைக்கழகம் அதுக்கு பேர் என்ன பேரு? எம்எஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அதை சுருக்கி. ஆனா அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? மனோன்மணியனார் சுந்தரனார் யூனிவர்சிட்டி. அது இல்லை இதுல பதில். தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள ஊர் தஞ்சாவூர். ஸோ 10 மார்க்கோட என்ன ஒரு கிளாப் பண்ணுங்க. 10 மார்க் வாங்கியிருக்கால. நீங்க இன்னொரு அடிஷனலா ஒரு 2 கேள்வி கேட்கிறேன். 40 ஆக்கிருங்க. எடுங்க. உங்க பேரு? ஆனந்த். ஆனந்த். எடுங்க ஆனந்த். மார்க் வாங்கிட்டாருப்பா. இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்லாம் கேட்டா அப்ப நாங்க குன்ற மார்க் தான் தருவோம். குண்டலகேசி வளையாபதி இல்லையா? சிலப்பதிகாரம் மணிமேகலை 10 மார்க். அடுத்த கேள்வி. சொல்லிட்டாரு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே. இன்னொரு 10. ராமலிங்க அடிகளார் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது? சென்னை இல்ல. வள்ளலார் நகருங்கிறதுக்காக அவருக்கு பேர் வள்ளலார். அங்க போய் கொஞ்ச நாள் இருந்தாரு. அச்சு வேலைலாம் பார்த்து வள்ளலார் நகர்னு பேர் வச்சாங்க. ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர். ஒரு கவுண்ட் டவுன் கொடுத்துடலாமா? 5 4 ராஜபுரமா? திருவாரூரா? இல்ல. என்ன கவுண்ட் டவுன் முடிஞ்சு போச்சு. மயிலை இல்ல. ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் மருதூர். கடலூர்ல இல்ல. கடலூர்ல அதுக்கு அவரு அந்த ஊருன்னு சொன்னா மருதூர். மாவட்டம் சொன்னா திருநெல்வேலி சொல்லணுமா? திருநெல்வேலியில விக்கப்புதூர், தென்காசியில விக்கப்பு சொல்லணும் இல்லையா? ஊர் பர்டிகுலர் ஊர்னா மருதூர். மருதூர் ராமலிங்க அடிகளார் தான். ரைட். 20 10 தெரியல. கொஸ்டின் வரத பொறுத்து பார்ப்போம். தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி கேள்வி. 10 மார்க் ஓகே. தமிழகத்தில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் தமிழ் மாதம் மற்றும் தேதி கூறுக. திருவள்ளுவர் தினம் என்னை கொண்டாடுறாங்க? எந்த மாதத்துல கொண்டாடுறாங்க? தை மாசம் 5 ஓகே. 16ஆம் தேதினா தமிழ் மாசத்துல எத்தனாம் தேதி? 16ங்கிறது ஒரு 2.5 மார்க் வேணா வச்சுக்கலாம். தமிழுக்கு தான் சொல்லணும். தை மாசம் எத்தனாம் தேதி? தை 11ன்னா பிப்ரவரிக்கு பேருமே. சரி. தை மாசம் நீ 16ங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னல, அது தமிழ்ல கன்வெர்ட் பண்ண என்னைக்கு? 2ஆம் தேதி. ஸோ
தமிழகத்தில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் தமிழ் மாதம் தை மாசம் தேதி 2. இப்போ 5 மார்க். ஓகே, அடுத்த கேள்வி. கேள்வியா வருது. மைக்கு போண்ட தந்துருவேன். மெல்லின எழுத்துக்கள் எவை? தமிழ் எழுத்து எத்தனை? நம்மன நாங்க படிக்கும் போது எளிமையா படிச்சோம். அதெல்லாம் கசடா தபர இருக்கோ, கேள்வி இருக்கோ, அந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ மெல்லின எழுத்துக்கள் ஞஞன நமன, ஞஞன நமன. தங்கம் இங்க வருதுல்ல, மெஞ்ஞானம் இங்க வருதுல்ல, இங். ஞஞன நமன, இது வந்து மெல்லினம். சூப்பர். எத்தனை படிக்கீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எடுங்க பாப்போம் கேள்விய. இது வந்து +2னா கூட சொல்ல மாட்டாங்க, நீ கரெக்டா சொல்ல போற. மெய் எழுத்துக்கள் எத்தனை எவை? மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. எவை? பெரியது இல்லையா? சரி, அது எனக்கே அதுல படிக்கிறதா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். இக்கு இங்கு சிச்சிட்டு 18 எழுத்தானே கழிவு விடுமா? நூல் எது? முதல் தமிழ் நூல். இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல தோன்றிய தமிழ் நூல் எது? திருக்குறளா? இல்லையா? அகநானூறு இல்ல. தொல்காப்பியமா? இல்ல. தொல்காப்பியம் தான் சொல்லின்னு பார்த்தேன். நன்னூலா? அதுவும் இல்ல. அகத்தியம். தமிழில் தோன்றிய முதல் நூல் அகத்தியம். அடுத்து வாங்க. அவ்வளவுதானா? காருண்யா. இருக்கா? காருண்யா தான் கடைசி. 10 மார்க் உறுதி. உன் பேர் என்ன? எந்த படிக்க? தேர்டு. தமிழ் 3ஆம் வகுப்பு. கரெக்டா சொல்ல. 3ஆப்புன்னு சொல்லாம 3ஆம் வகுப்புன்னு சொன்ன பாரு. எடு கேள்விய. எப்படியாவது ஒரு 10 மார்க் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். வாங்கிடலாமா? திருச்சீரலவாய் என்று அழைக்கப்படும் ஊர் எது? குழு தரட்டுமா? சாயந்தரம் காலையிலாம் ஒரு பச்சை துண்டு கட்டிட்டு நடந்து போறாங்களா? எந்த ஊருக்கு போறாங்க? ஒரு குழு கொடுத்துருக்கேன். 5 4 3 2 1. காலையில சாயந்தரமா போட்டு போறது. 10 மார்க் ஹெல்ப் பண்ணி பார்த்தானே. என்ன 10 மார்க் ஹெல்ப் பண்ணி கொடுத்துடலான்னு பார்த்தா கடைசி பிள்ளையா வந்திருக்க. சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? அருள் வாக்கு. யார் சொல்லுவா? சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? பாட்டி. என்ன பாட்டி? ஒரு பாட்டி சொல்லுவாங்களா, பழைய பாட்டி. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேண்டுமான்னு சொன்ன பாட்டி யாரு? 5 4. அந்த இதுக்கு வந்து மார்க் கிடையாது. ஏன்னா சனி நான் வந்து கடைசி நானும் சொல்லி கொடுத்துட்டேன். சனி சரி சனி அது அப்படி வச்சுக்குவோம். இந்த பொருள் தெரிஞ்சுன்னா உனக்கு 10 மார்க் கொடுத்தாங்க உட்கார. சனி நீராடு என்பது யாருடைய வாக்குன்னா ஔவையார் வாக்கு. சனி நீராடுனா என்ன? சனி நீராடுனா சனினா என்ன? சனி நீராடுனா என்ன? நீங்க சொல்லுங்க பாப்போம்.
சனி நீராடுனா என்ன? சனிக்கிழமை குளிக்கணும்னு அர்த்தமா? அப்படித்தானே? சனி நீராடுனா சனிக்கிழமை குளிக்கணும்னு சொல்றாங்க தாத்தா. அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க? கைத்துங்க. சனி நீராடு அப்படின்னு ஔவையார் சொல்லிருக்காரு. அப்படின்னா என்ன? சனிக்கிழமை கட்டாயமா குளிச்சிடணும் அப்படி அர்த்தமா? அப்படி இல்லையா? அப்புறம் என்ன அர்த்தம்? நான் இந்த கேள்வி நான் தான் மடிச்சு போட்டேன், எனக்கே தெரியல. அப்புறம் அப்படியே மொபைல் எடுத்து கூகுளில் போயிட்டு ஒரு சர்ச் கொடுத்தேன். சனி நீராடுனா வேற ஒண்ணும் இல்லை, இந்த மாசம் மார்கழி மாசம் குளிர்ந்த தண்ணியில தான் குளிக்கணும். அதான் சனி நீராடு. சனின்னா குளிர்ச்சின்னு சொல்றாங்க. நம்ம ஆளுங்க சனி நீராடுனா சனியை சொல்லியிருக்கான், அதனால சனிக்கிழமை குளிச்சிடான்னு அர்த்தம் இல்லை. சனி நீராடுங்கிறது சனிக்கிழமை குளிக்கிறது இல்லை, குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கணும், அதுவும் மார்கழி மாசம். சரி, வாழ்த்துக்கள். நான் ரொம்ப விடையெல்லாம் சொல்லிருக்கேன், அவையான்னு சொன்னதுனால ரைட். ஓகே, புரியுதா? நீங்க தான் முதல்ல நீங்க அவ்வளவு ஒரு கேள்வி பேர் சொன்னா டை ஆயிருவீங்க. அப்புறம் நான் திருப்பியும் கூப்பிடுவேன். கரெக்டா பண்ணி ரெண்டையும் சொல்லிடணும். கேள்வி எடுங்க பாப்போம். எடுக்கிற பாரு அப்படியே கிண்டி திருப்பி ஈஸி கேள்விதான். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? மாநில விலங்கு புலி. புலியா புலியா? புலி, டைகர் இல்லையா? மாநில விலங்கு அதாவது புலி வந்து தேசிய விலங்கா? இது நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு மலை மேல அப்படியே ஏறிட்டு போமா இல்ல? பெரியா அதை பார்க்கறதுக்கு? மானா? மான் மலை மேலதான் இந்த ரோட்ல கூட கிடக்கும். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு பார்வையாளருக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. அப்ப ஏன்பா நீங்க அந்த 5 மார்க் எடுத்து இந்த போட்டிக்குள்ள வராம விட்டீங்க? அப்போ ரைட், என்னது? வரையாடு. ரெண்டாவது கேள்வி எடுங்க. குட்டி பண்ண கூட தெரிஞ்சிருக்கு. நினைச்சியா வரையாடுன்னு? நினைக்கலையா? மனசுல நினைச்சியா? ரொம்ப ஈஸி. எப்பா இவளுக்கு ஒரு பரிசு உண்டுப்பா. பரிசு உண்டா இல்லையா? சப்போர்ட்டா எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒரே இதுக்கு வந்து மூச்சு கூட டக்குன்னு பதில் சொல்லிடணும். 5 விரட்டு என்று குறிக்கப்படும் விளையாட்டு எது? இதுக்குள்ள பதில் வந்திருக்கணும்ல. ஒரு வாட்டி, மஞ்சு விரட்டு என குறிக்கப்படும் விளையாட்டு எது? சொல்லிருப்பேன்னு பார்த்தன. டிவியை திறந்தா அதானே வருது. இனிமே மார்க் தர மாட்டேன். அதில் சொல்லிட்டுமா? இப்ப வேகமா சொல்றியா? நீ பதில சொல்லிடுவியா? மஞ்சு விரட்டு என குறிக்கப்படும் விளையாட்டு ஜல்லிக்கட்டு. வாடிவாசல் இருக்கிறான், அலங்காநல்லூர் இருக்கிறான். அடுத்தபடியாளர் அகதிக்கு ஈஸியா எடுத்தா தானப்பா தெரியும். இப்பவே சொன்ன அகதிக்கு பிரைஸ் உண்டு இல்ல? யாரெல்லாம் சப்போர்ட்டர்? அகதி சப்போர்ட்டர் சேரலாம். இவ்வளவு பேரா? சரி, அதாவது இந்த பைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைனா ஒரு ஒரு போட்டி நடத்தணும். 2 பேரா வருவாங்க. 3 பேர் இருந்தா 3 பேர்ல 2 பேருக்கு 1, 2 பேருக்கு 1, 2 பேருக்கு 1. இப்ப 5 பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கவனிங்க. இப்ப 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, எப்படி போட்டி நடத்துறது? 5 பேர்ல 1, 2 ஒரு போட்டி, 3, 4 ஒரு போட்டி. இப்ப 5வது ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பைன்னு கொடுத்துருவாங்க. அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சது மாதிரி. அதே மாதிரி நம்ம அகதி ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு முழு முதல் காரணம் இந்த கேள்வியை எழுதிய உங்கள் யோகா ஆசிரியை. கொடுத்துடலாம்ல? வேணுமா வேண்டாமா? என்ன கண்டிஷன் எல்லாம் கொடுக்கலாம்? இப்போ ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். அதனால அவங்க கேள்வியை வேணும்னே விட்டுருக்காங்க. டக்கு 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 டக்குன்னு சொல்லிடுறேன்னா, தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் 10 மாவட்டங்கள் பெயர்கள்.
10 மாவட்டம். மொத்தம் எத்தனை மாவட்டம்? 36 37 மாவட்டம் இருக்கு. அதில் ஒரு 10 மாவட்டம். 38 மாவட்டத்தில் 10. தூத்துக்குடி, நான் செங்கல்பட்டா இருக்கேன். எங்க மாவட்டம் பேரு சொல்லிட்டேன். இதுக்கு மேல எனக்கு தெரியாது. வேற யாராவது மாவட்டத்துக்காரங்க வெளியூருக்காரங்க இருக்காங்களாப்பா? இருக்கட்டும். அவனுக்கு மட்டும் ஒரு 10 சொல்லு. 3ல 1. மானூர், திருச்சி. திருச்சி. சரி, ஒரு 10 கவுண்ட் கொடுத்துருவோமா? அதுக்குள்ள கடகடன்னு சொல்லணும்னா அவ்வளவுதானா? 4 தான் தெரியுமா? இந்த இவளுக்கு தெரியும் 10 மாவட்டம். 4 சொல்லியிருக்க, இன்னும் 6. ரைட்டு. டைம் ஓவர். நீ சொல்லுப்பா. வேற யாரும் சொல்ல முடியாது. 33 அவன் சொல்ல வேணாம். அப்போ வேண்டாம், அவங்க கடை சொல்லுவான். வேற யாரும் 10 சொல்றது ரெடியா இருக்கா? சொல்லணும். ஓகே போட்டி. ஏன்னா இப்ப 2 பேருக்கு பரிசு கிடையாது. இவர் மாசம்னால இவருக்கு பரிசு கிடையாது. அந்த 4வது பரிசு இவன் ஒரு 10 மாவட்டம் சொல்லுவான். அது இல்லாத 10 யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு. ஓகே கொடுத்துடலாமா? ரைட், சொல்லுமா. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம். இந்த கேள்வியில் அது ஒரு 5 மார்க் பெற்று 4வது பரிசு கம்பெனிக்கு இல்லாம அகதிக்கு செல்லும்படி பிரார்த்திக்கிறோம். எடுப்ப கடை சங்கத்தில் இருந்த மொத்த புலவர்கள் எத்தனை? சங்கத்தில் இருந்த மொத்த புலவர்கள் எத்தனை? புலவர்கள்னா திருவள்ளுவர் ஒரு புலவர், கம்பர் ஒரு புலவர், அந்த மாதிரி மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? நம்முடைய இப்ப எங்க இருக்காங்க பாருங்க. திருவள்ளுவர் தினத்தன்று, தமிழர் தினத்தன்று உள்ள மாணவர்கள் இன்னொரு 10 மடங்கு கூட்டு. அதுவும் இல்லை. மொத்தம் 449 பேர் பாட்டா எழுதி தள்ளியிருக்கான். வேற வேலையே இல்லாம. என்ன 449 பேர் கடை சங்கத்தில் இருந்த. இது கடை சங்கம். ஒரு முதல் சங்கம் இருக்கு, அதுல எத்தனை பேர் தான் கண்டுபிடிக்கணும். ஆக இந்த பரிசு கம்பெனிக்கு. சரியா? ரைட். அடுத்த 5 பேர்ல முதல்ல யார் வரா? அநேகமா இவர் ஒரு ஆளா இருக்கலாம். 5ல 2 பேருக்கு பரிசு. சொல்ல வேகமா எடுத்துட்டு ஏதோ கையில வச்சு கொண்டு வரலையா? ஏப்பா எல்லாம் பாத்தீங்களா? இங்க இருந்து எடுத்தாரா கையில கொண்டு வந்துட்டாரா? ஆர் யூ ஷூர்? நம்பலாமா? சரி, அந்த அப்படி எடுத்து கொடுத்த உடனே ஒருவேளை கையில இருந்து மடை கொண்டு வந்து. தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் எது? தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ். நாளிதழ்லாம் தெரியுங்களா? யாராவது ஒரு பேர் சொல்லுங்க. தினத்தந்தி, தினமலர், தினமணி, அப்படி நாளிதழ் இல்லையா? தி ஹிந்து. அதே மாதிரி முதல்ல வெளியான நாளிதழ் போடுறோமா? 5 இந்திய அது நீங்க சொல்றது யங் இந்தியா காந்தி எழுதின ஒரு ஆங்கில பத்திரிக்கை. இது சுதேசமித்திரன். ஸோ முதல் 10 மார்க் விட்டாரு. அடுத்த 10 மார்க் எடுங்க பார்ப்போம். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்?
தமிழ் மொழியில மொழிபெயர்த்தாரா? தமிழ்ல மொழிபெயர்த்தார். சரியா தப்பா? தப்பு. சரி. வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? எங்கப்பா, சமஸ்கிருதம் இல்ல. இல்ல. ஸோ டைம் ஓவர். ஆங்கிலத்துல இல்ல. 20 மார்க் உள்ளோட 10 மார்க் தப்பா சொல்ற, 10 மார்க் கம்மி பண்ணிடலாமா? சரி, இலத்தீன் மொழியில. அவருடைய தாய்மொழி. ஓ, அதனால நம்ம ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. இறுதி சுற்றில் வாய்ப்பை தவற விட்டார். பெரிய குட்டி பையங்களுக்கு இப்ப வாய்ப்பு அதிகமாயிட்டு இருக்கு. அடுத்த யாரு வந்தாம்பா? சூப்பர் ஆயிடு. எழுதலப்பா, கேள்வி எல்லாம் அவங்க எழுதினாங்க. இலக்கியத்தின் மொத்தம் எத்தனை? சிற்று இலக்கியங்கள், சின்ன சின்ன குட்டி குட்டி இலக்கியங்கள். பெரும் இலக்கியம் என்பது ராமாயணம் மகாபாரதம் மாதிரி குட்டி குட்டியாக எழுதி வச்சு போயிட்டாங்க. அப்படி சொன்னோம்ல, 449 புலவர்கள் இருந்தானுங்களா, அவங்க எழுதி வச்ச சிற்று இலக்கியம். அதுல சிற்று இலக்கியம், சிறுகதை கதை சொல்லணும்னா சிற்று இலக்கியத்துல தெரியாது என்பது பதிலாக இருப்பதால் 96 என்பது சரியான பதில். ஸோ அடுத்த 3 பேருக்கு நிறைய வாய்ப்பு வருது. அடுத்த நிறைய சொல்லிக்கலாம, கலம்பகம் இருந்தா சொல்லியிருப்பேன். அடுத்த கேள்வி எளிமையான கேள்வி. தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? புறா. புறாவா? புறாக்கு எப்படின்னா ஒரு பாதி விட. அச்சாயா ஒரு அடி, பெரிய கிளாப் பண்ணுப்பா. அச்சாம்பார் ஒரு அடி. மரகத புறா. ரைட். என்ன முடிஞ்சாரு? 2 கேள்வி எடுத்துட்டானா? ஸோ ஒரு பரிசை உறுதி பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்த 3 எடுப்பாப்ப 2 கேள்வி டக்குன்னு. முதல்ல 2 கையில் எடுத்துறேன், வேண்டாமோ? சரி, என்ன கேள்வி? நான் படிக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும் எப்படியும். நல்ல ஒரு தூக்கம் கூட போட்டலாம். நீ யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? எந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவும் எங்கும் காணோம். தெரியவில்லை என்பது தெரியவில்லை என்பதால் உங்களுக்கு மார்க் கிடையாது. கவுண்ட் டவுன் போட்டு யோசிச்சிருவியா? ஒரு 10 போடுப்பா. பாரதியார். யாம் அறிந்த மொழிகளிலோ தமிழ் மொழி போல் இனிதானும் எங்கும். இந்த பாட்டு அப்பப்போ எல்லாம் பாடிருப்பாங்களே. அடுத்த கேள்வி எடு. இதை விட ஈஸியா எடு. ரொம்ப ஈஸியா தான் எடுத்த. எத்தனாவது படிக்க? 5th கொஞ்சம் யோசிச்சிருவியா? விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க தெரியுமா இங்கிலீஷ்ல? அது என்னது இங்கிலீஷ்ல? விப்ஜிஆர்னு என்ன? என்னப்பா? ரெயின்போ கலர் விப்ஜிஆர் அப்படின்னு. வி வாய்லட் அப்படிங்களா? அப்படிதான் அண்ணா சொல்லிடுவல்ல. ரைட். திருக்குறள் எத்தனை சீர்களை உடையது? இதுக்கு மேல தாத்தா அவரை ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. பதிலை இப்படி பட்ட வெளிச்சமா சொல்லிட்டோம், பேத்தி இன்னும் கிராஸ் பண்ண மாட்டேங்கிறாள்னு. திருக்குறள் எத்தனை சீர்களை உடையது? நீ சொல்லாத. நான் விப்ஜிஆர் எதுக்கு சொன்னேன்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? 7 அடிகளை கொண்டது. உனக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணேன். ரைட். அடுத்தால டக்குன்னு புரிச்சுக்கணும். ஓஹோ, ஏதோ பதில சொல்லிட்டாரு தாத்தா அப்படின்னு. இளவரசி ரெடியா? டக்குன்னு எடு. மேல உள்ளதை எடுத்துட்டியாரு. கீழே தான் நான் ஈஸி கொஸ்டின் வச்சிருக்கேன்.
நாயன்மார்களின் பெயர்களில் யாரேனும் 5 பெயர்களை மொத்தம் எத்தனை பேர் நான் சொல்லிட்டுமா? 63. 63 ஒரு 5 எடுத்து விடு. 63 நாயனார்ல ஒரு 5 தான் நான் கேட்கறேன். 63 கேட்ட இந்த அவன் வந்தானா 63 கேட்டலாம் +2க்கு. உனக்கு 5 தான். அவன் சொல்லுவான். சொல்லு சும்மா. பாரதியார் ரைட்டு. அவனை சொல்லுவோமா? அவனுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க, டக்குன்னு சொல்ல போறான். எனக்கு கூட 1 2 தான் தெரியும். ஒரே ஒரு ஆள் சொல்றேன். நான் சொல்ற பேர் இருக்கான்னு சொல்றியா தம்பி? கண்ணப்ப நாயனார்னு ஒருத்தர் இருக்காரா? இருக்காரு. என்ன பண்ணாரு? கண்ணப்பர் கண்ணை பிடிங்கி வச்சாரு. அதான் கண்ணப்பர். திருநில கண்டர் இகற்பகை நாயனார் இறையான்குடி நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் விரண்மின்ன நாயனார் அமர்நீதி நாயனார் எரிபத்த நாயனார் ஏனாதிநாத நாயனார் கண்ணப்ப நாயனார் கொங்கிலிய கலைய நாயனார் மானகஞ்சார நாயனார் அறிவாட்டை நாயனார் ஆனாய நாயனார் மூர்த்தி நாயனார் முருக நாயனார் உருத்திர வசுபதி நாயனார் திருநாளை போவான் திருக்குறிப்பு தொண்டர் சண்டேஸ்வர நாயனார் திருநாகர் குலச்சிறை நாயனார் பெருமிழலை குர்ம நாயனார் காரைக்கால் அம்மையார் அப்புதியடையல் நாயனார் திருநாவுக்கரசர் நமி நந்தியடிகள் நாயனார் திருஞான சம்பந்தர் எய்யன்கொன் கலிக்காம நாயனார் திருமூலர் நாயனார் தண்டிடிகள் நாயனார் சேரமான் கணநாத நாயனார் கூற்றுவ நாயனார் புகழ் சோழ நாயனார் நரசிங்க முனைய நாயனார் அதிபத்த நாயனார் கலிக்கம்ப நாயனார் கலிய நாயனார் சக்தி நாயனார் ஐயடிகள் காடவர்க்க நாயனார் கணம்புள்ள நாயனார் காரி நாயனார் நின்றசின் நெடுமாற நாயனார் வாயிலா நாயனார் முனையடுவார் நாயனார். சூப்பர். சொன்னாலாம் கேட்டுச்சா? வேகமா சொல்லிட்டு போயிட்டாரா? சரி, இப்போ வந்து அந்த 5 மார்க் எடுத்ததுல யாருக்கும் பரிசு இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா? அதில் உங்களுக்கு ஒரு பரிசு. தம்பி சொன்ன நாயனார்ல ஏதாவது ஒரு நாயனார் பேரை சொல்லி அவர் என்ன கதையை எழுதினார்னு சொல்ல முடியுமா? ஒரு கேள்வி முடிஞ்சிருக்கா? 2வது கேள்வி 10 மார்க்கு உறுதியாக எடுக்கிற என்ன? 63ல 5 சொல்லணும் நீ இந்த முறை. படிக்கிற 4th. இன்னொரு பேர் மெட்ராஸ் தெரியுமா? தெரியும் இல்லையா? தெற்க வந்து சவுத்துன்னு சொல்லுவோம் தெரியுமா இங்கிலீஷ்ல? ரைட். தமிழ் தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார்? தமிழ் தாய் வாழ்த்துனா என்ன? தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாப்போ 2 வரி. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த கெழுதொழுகும். அந்த பாடல் தமிழ் தாய் வாழ்த்தா வச்சுக்கிறோம். இதை எழுதியவர் யார்? இல்லையா? ஔவையார். கரெக்ட். அவர் எழுதியவர் வந்து மனோன்மணியம் சுந்தரனார். அதான் நான் மெட்ராஸு சவுத்துன்னு ஒரு குழு கொடுத்தல இங்கிலீஷில். எம்எஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம திருநெல்வேலிக்கு போகிறப்ப அதில் முன்னாடியே இருக்கல. எல்லாம் பார்த்துருக்கா? போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்துருக்கீங்களா? எம்எஸ் யூனிவர்சிட்டின்னு எழுதியிருக்காங்களா? மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, எம்எஸ் யூனிவர்சிட்டி. ரைட்டு, போகலாம். இப்போ 3 பேர் யாராவது சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்லலை. ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை படிக்க? 4th பிசி தான். வல்லின எழுத்துக்கள் எவை? எத்தனை எவை வல்லின எழுத்துக்கள்?
பரம். மார்க் கொடுத்துடலாம். கசட தபர சொல்லிட்டா 5ங்கிறத வந்து வேகமா சொல்லிட்டா 6ன்னு சொல்லிடணும். ஏன்னா ரெண்டாவது கேள்வி எடுத்து அந்த கேள்வியில கொஞ்சம் சறுக்குன இப்ப பார் அப்படின்னு எடுப்பாப்ப டக்குன்னு ஒரு கேள்விய ஸ்ட்ரெயிட் ஆன்சர். ஆமாப்பா, உண்மையிலே ஸ்ட்ரெயிட் ஆன்சர். இப்ப சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்? 3. கவுண்ட் டவுன் எத்தனை கொடுப்பேன்? மேல குழு கொடுக்க முடியாதுல்ல. முதல்ல என்ன சொன்ன? பல்லின எழுத்துக்கள் எத்தனை முதல்ல சொன்ன? 5 சொன்னியா? இப்ப ஏன் 5 சொல்லல? சோ மார்க் இல்லை. இது 5. விடைய கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டான். முதல்ல ஒரு கேள்விக்கு 2 இப்போ தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். ஏன்னா இதுக்கு உனக்கு மார்க் கிடையாது, ஆனா முதல்ல உள்ளதுக்கு மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ வின்னர் ஆயிடுவேன்னு நினைக்கேன். அவ்வளவுதானா? உயரம் பார்த்து கொடுத்துருவோமா? செகண்ட் தேர்ட உயரம் பார்த்து தேர்வு பண்ணிடுவோமா? இல்ல ஒரு 10 ரவுண்ட் அடிக்க விட்டு தேர்வு பண்ணுவோமா? இல்ல தலையாப்பா தேர்வு பண்ணுவோம், இல்ல ஒரு கேள்வி கேட்டு தேர்வு பண்ணுவோமா? கேள்வி கேட்டா அப்ப பக்கத்துல ஒரு கேள்வி கேட்டுருவோமா? இல்ல உயரத்தை பார்த்து பண்ண வேண்டாம கேள்வி கேட்டுருவோம். இப்ப நீங்க 2 பேரும் ஈக்குவலா இருக்கீங்க. உங்களுக்கு யாரு 2வது யாரு 3வதுங்கிறது தான் போட்டி. இப்போ ஒரு கேள்வி அடிக்கீங்களா 3 கேள்வி அடிக்கீங்களா? 3ன்னா சாய்ஸ் அதிகம்டா. இப்ப 3 எடுத்துக்க போறியா? சரி, உன் விருப்பத்துக்கு 1 உனக்கு 1. என்ன இப்ப யாரு முதல்ல எடுக்க போறீங்க? எடுக்கட்டுமா? முதல்ல 10 மார்க் அடிச்சாடா நீ டென்ஷன் ஆகி அப்படியே மனம் இறுகிடுவ. மாட்டியா? எடு பாப்போம். பிரார்த்தனை பண்ண சொல்லு. எப்பா நான் ஜெயிக்கணும், முதல்ல எடுத்திருக்கேன், முதல்ல 10 மார்க் வாங்கிட்டு மெஜாரிட்டி சும்மா அடிச்சு விடு. ஒரு 20 பேரை சொல்லு, அதில் ஒரு பேர் ஓகேன்னா ஒரு 2 மார்க்கு கொடுத்துருவோம். என்ன? ரைட். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னா கூட போதும். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ரைட். மொழிபெயர்த்தவர் பேரு ஜியு போப் பாவேசு ஐயர். சரியா? ஸோ இந்த பதிலுக்கு இல்லை. சரி, அவனும் பதில் சொல்லலைன்னா திருப்பி எப்படி எடுக்கிறது? இப்படியே போட்டுருவோமா? இன்னொரு சாய்ஸ் கொடுத்துருவோமா? அவன் பதில் சொல்லலான்னு பார்ப்போம். என்ன நீ எடு பார்ப்போம். கான்ஃபிடண்டா விட்டு கொடுத்தால அந்த கான்ஃபிடண்ட்டுக்கு வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம். ஜெகதீஷ் என்ன 8 நிமிஷம் நின்று இருந்தவன் இவன் இல்லையா? தலைநகர் எது? காஞ்சிபுரம். அது வந்து பல்லவ மன்னருடைய தலைநகர். கரெக்டா? பல்லவர்கள் தலைநகர் காஞ்சிபுரம். ஆமா. சோழ மன்னர் சேரன் சோழன் பாண்டியன் இருக்கான்ல, அதுல வந்து சோழர்கள். கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். ரைட். தம்பி தெரியல, என்ன தெரியலன்னு சொல்லிடலாமா? டைம் கொடுப்போமா? டைம் கொடுக்கணுமா? ரைட். 5 4 3 2 1. உறையூர் புகார். நீ உறையூர்னு சொன்னாலும் சரி, பூம்புகார் சொல்லிக்கலாம்ல. ரைட்டு. இப்போ 2 பேருக்குமே பண்ண முடியும். தலையாப்பா போடலாமா? இன்னொரு கேள்வி எடுப்போமா? இன்னொரு கேள்வி எடுப்பா. முக்கா 3 ஆட்டம். ஒரு ஆட்டம் முடிஞ்சிருக்கு. நீ இந்த முறை எடு. ஏய், ஒண்ணுக்காவது பதில் சொல்லுடைய, சீக்கிரம் முடிப்போம். நீ இப்போ கேள்வி கொஞ்சம் தான் கிடக்குது. ஈஸியா சொல்லிட்டேன். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை
எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது முதல்ல? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு விழா கொண்டாடினாங்க. போன வாரம் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது, திறக்கப்பட்டது? தட்டமா 2 மார்க்குக்காவ சொல்லுங்கவா. என்னை திட்டுருவாங்க. சரி, மார்க்கே இல்லை ஆனா நீ கண்டுபிடிக்கன்னு பாப்போமா? 3 சைவர் போட்டுக்கூடிய எத்தனை பட்டா அத்தனை ஆண்டு? 2000. ஆனா மார்க் கிடையாது. என்ன நீ எடுமா? 2000 ஆண்டுல தான் முதலாக. இப்ப அதுக்கு தான் வந்து நீங்கெல்லாம் அடுத்த தடவை வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாருமே பார்த்துருங்க. திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் சிலை இடையில கடல் பக்கத்துல மேல கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க. நடந்து போனீங்கன்னா கீழே மீன் போறதெல்லாம் பார்க்கலாம். கண்ணாடி பாலம் ஆசியாவிலேயே முதலாக. ரொம்ப சின்ன கேள்வி, சின்ன கேள்வி எடுப்பான்னு தெரியவே தெரியாது. அது ரொம்ப சம்பந்தப்பட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து விட்டதால் நீங்கள் எல்லாம் இவளை 2வதும் தேர்வு பண்ணி கொள்ளலாம். கன்னியாகுமரி உள்ள திருவள்ளுவர் சிலையின் உயரம் என்ன? கேள்வி தானே. பதில் சொல்லாதீங்க யாரும். 10, 9, 8, 7. உயரம் எவ்வளவு உயரம்? தம்பி உனக்கு தெரியுமா? 133 அடி. மீட்டரா அடியா கிலோமீட்டரா? அடிதானே, மீட்டர் இல்லையா, கிலோமீட்டர் இல்லையா? 133 அடி என்பது சரியான விடை. ஸோ இவங்க பிரிக்கப்படாது. சரி, யார்கிட்ட முதல்ல கேட்கணும்? எப்படியும் சொல்லிடுவாப்புல, தப்பிச்சிடலான்னு பாத்தீங்களோ? அப்படிலாம் ஈஸியா நினைக்காதீங்க. இது கேள்வி. சொல்லிட்டீங்களா? நீங்க முதல்ல எடுத்திருந்தா டையா இருக்கும்ல. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? மான்செஸ்டர் தான், கோயம்புத்தூர். 5 கவுண்ட் டவுன். 5 இல்ல, உங்களில் யாருக்காவது தெரிஞ்சா கை வைத்தலாம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? நீங்க இல்ல, உங்களில் யாருக்காவது தெரிஞ்சா கை வைத்தலாம். சரி, இந்த கேள்வி பாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தஞ்சாவூர் நெல் களஞ்சியம். ரைட்டா? ரைட். இப்போ பெரிய மலை, 2 பேரும் டன்னா. யார் கொஸ்டின் பார்க்கலாம்? நீயே குடிக்கியா? சரி, இல்ல சித்ரோலான்னு கேளு. ரொம்ப ஈஸி கேள்வி போச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. தமிழில் தோன்றிய நீதி நூல் எது? தோன்றிய நீதி நூல் எது? தெரியுமா? நீதி நூல் தெரியாதா? இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இப்பதான் அதை பற்றி 133 அடின்னு சொன்னோம். அப்ப தமிழில் தோன்றியுள்ள நீதி நூல் எது? திருக்குறள். சோ உனக்கு சாய்ஸ் இல்லை. லாஸ்ட் லீஸ்ட் தி வின்னர். அது எப்படி சொல்ல முன்னாடி பண்ண முடியும்? ஈஸிப்பா. பக்கத்து ஊர் பேரு குழு கொடுத்தாச்சு. வீரத்தையும் போர் அறத்தையும் கூறும் நூல் எது? அச்சங்குண்டமா? வீரத்தையும் போர் அறத்தையும் கூறும் நூல் எது? வீராணமா? பேர்லாம் சொல்லுங்க. அதுல ஒரு ஊரு
அன்னூத்து அன்னூத்து எங்க சாந்தமரம் சுரண்டை எங்க ஊர் இல்ல ராஜபாளையமா ராஜகோபால பெரிய இல்ல அது ஒரு நூல் ராஜபாண்டி இல்ல கலிங்கப்பட்டி கலிங்கத்து பரணி கலிங்கப்பட்டி தானே கலிங்கப்பட்டி தெரியுமா தெரியாதா கலிங்கத்து பரணி ஸோ இப்போ 3 பேருமே ஜெயிக்கலையே என்ன பண்ணலாம் திருப்பதிமா வீட்டில் போன் பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சனை இல்லையா எஸ்ஆர் நோ வெட்டு 1 துண்டு 2 டைம் ஆகுது தமிழ்நாட்டின் மாநில பழம் எது மாம்பழம் அடுத்தல தவறான விடை முதல் காப்பிய நூல் எது நூல் காப்பியங்களில் முதல் நூல் எது சிலப்பதிகாரம் இல்ல நீ குடு இப்ப எப்படியாவது நான் தேத்தி விட்டுறான்னு பாக்குறேன் கப்பு பிடிச்சுக்க மாட்டேங்க பாயிண்ட தமிழ்நாட்டின் மாநில பாட்டு எது தமிழ்நாட்டுல ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் போடுவாங்க மாநில பாட்டுக்கு மாநில பாட்டு அதை ஆளுநர் அதை போடல தேசிய கீதத்தை போடலாங்கிறாரு அது இல்ல மாநிலத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு சொல்லல இதுக்கு மேல சொன்னா இவங்க 2 பேரும் கோச்சுக்குவாங்க தமிழ் தாய் வாழ்த்து நீர்னு சொன்ன பக்கத்துல உள்ளவங்களுக்கு அவ்வளவு அழகா காது கட்டு எனக்கும் காது கட்டுச்சு நீராடும் கடலுடுத்தல தமிழ் தாய் வாழ்த்து பாட்டை முழுசு பாட சொல்லுங்க போற வரைக்கும் டக்குன்னு எடுக்கப்பா இந்த இடம் இங்க இருந்து வரேன் ராசி இல்ல இங்க இருந்து வரேன் கடல்கள் சங்கமிக்கும் நகரம் எது 3 கடலை எங்க சங்கமிக்குது முக்கடல்கள் சங்கமிக்கும் நகரம் எது சுரண்டையா இல்ல சாய்ஸ் வச்சுக்குவோம் நான் இது பதில் சொல்லல நீங்க இல்ல நீங்க வாய் திறக்காதீங்க இது வந்து டிசைட் பண்ற கேள்வி உங்கள் கன்னியாகுமரி அதை விட சின்ன கேள்விதான் தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது மிக பழமையான இலக்கண நூல் 5 4 3 2 1 இப்ப இந்த கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லல இவர் கேள்விக்கும் இதை சேர்த்து சொன்னார்னா ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க இதுக்கு சொல்லலாம் வள்ளுவரை பற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடிய புலவர் யார் வள்ளுவரை பற்றதால் பெற்றதே வையகம் என பாடியவர் யார் தெரியுமா தெரியாது பாரதிதாசன் சொல்லிட்டாரு 2 பேரும் கையில இருக்கீங்க இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம் தெரிந்தா தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது 5 4 தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் நீங்க வரிசையா சொன்னீங்க அது சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ண சொல்லல இப்ப 2 பேரும் 4th ஸ்டாண்டர்ட் முன்னாங்கன்னா தெரியாதோ 3 4 எத்தனை 4 12 3 மடங்கு ரைட் குடு பாப்போம் அங்க வாங்குமா முதல்ல வெயிட் பண்றியா நான் வெயிட் பாக்குறேன்
ஓர் எழுத்து ஒரு மொழி சொல் எத்தனை? ஓர் எழுத்துனா தெரியுமா? ஒரு எழுத்து ஒரு செய்கையை குறிக்கணும். வா, ஓ, அப்படி இருக்கு இல்லையா? அப்படி எத்தனை எழுத்து இருக்கு மொத்தம்? வை, கை, வை. உங்களுக்கு தெரியுமா? இவருக்கும் தெரியல. அப்படிலாம் நாங்க வந்து வாங்கிக்க மாட்டோம். அப்படியா? லாஸ்ட் லாஸ்ட் யாரும் ஒரே யாவரும் கேள்வி என்று கூறியவர் யார்? பாரதியா? நீங்க சொல்லுங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று பாடலை பாடியவர் யார்? இரும்பு கடல் என்று அழைக்கப்படும் நூல் எது? கடல். பாரதிதாசன் இல்லமா? இரும்பு கடல். சரியான விடை. முதல் அந்த கேள்வி தெரியுமா? யாதும் ஊரே யாரும் கேள்வி. பாரதியார் இல்ல, பாரதிதாசன் இல்ல. மூணாவது ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட நானும் ஒரு 1.5-2 மணி நேரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா உங்களோட உரையாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. எப்பவுமே கேள்வி கேள்வி கேள்விதான். பதில் தெரிவது ஈஸி, கேள்வி கேட்பது கஷ்டம். அதனால நீங்கள் கேளுங்கள். இது மாதிரி நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரொம்ப ஜாலியா இருந்தது இல்லையா? போர் அடிக்க வச்சானா இல்லை இல்லையா? அது மாதிரி இன்னொரு முறை வேறு ஒரு தளத்தில் உங்களோடு உரையாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் ரொம்ப நேரம் பேசுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்க, நானும் டயர்ட் ஆகிட்டேன். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். வந்து மதுப்பிரியா ரொம்ப பாராட்டணும். கடைசி வரைக்கும் டஃபா லாஸ்ட்ல இருந்தவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. முகேஷ் முதல் பரிசு 12th ஸ்டாண்டர்டு. அப்புறம் ஜெகதீஷ் 2வது பரிசு 6வது வகுப்பு. மதுப்பிரியா 4வது வகுப்பு. ஆனந்த் 12வது வகுப்பு. இதில் குட்டி பிள்ளை மதுப்பிரியா 4வது வகுப்பு. அவள் 3வது பரிசு வாங்கியிருக்கா. உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகள். ரொம்ப மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளித்த பீனிக்ஸ் யோகா நிறுவனர்களுக்கும் குறிப்பாக என்னோடு உரையாடிய உங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.